திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூடியர்கோன் உட்பொழித்த புகழியோர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஓடிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையமன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக தாயுமானவருடைய பாயப்புலி என்கிற பகுதியிலே தொடர்ந்து நாம் பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை துபாய் ராமநாதன் அவர்கள் மிகச் சிறப்பாக நல்ல ஆதரவு தந்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து நல்ல ஆதரவு இந்த பகுதிக்கு தந்து வருகின்றார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஈசனுடைய பெருங்கருணை அவருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் நிறைந்து வழங்க வேண்டும் என்றும் நாம் வாழ்த்துகின்றோம். இந்த பகுதியில தாய்மானவர் மிக மிக அற்புதமான அரிய சிறப்பான கருத்துக்களை எல்லாம் அவர் நமக்கு தந்து வருகிறார். இந்த உலகத்திலே நாம் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்று கருதி அந்த சிறப்பான வாழ்க்கைக்காக பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம். அந்த வாழ்வு சிறப்பான வாழ்வா என்று நமக்கும் தெரிவதில்லை, மற்றவர்களுக்கும் தெரிவதில்லை. எல்லோரையும் போல வாழ்ந்தார், அவ்வளவுதான் வாழ்ந்தார். பையனு கல்யாணம் பண்ணி வச்சார், பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் உறவினர்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போவார், போய் வைப்பார். இப்படியே தான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்ற. அதாவது வாழ்க்கை சிறப்புக்கு என்ன சொல்றது, சிறப்பா என்ன செய்தார் அப்படின்னு எப்படி சொல்லுவது? சிறந்த வாழ்வு வாழ்ந்தாருங்கிறதுக்கு என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம் என்று கேட்கிற பொழுது அந்த சிறந்த வாழ்வு என்பது நம்முடைய அருளாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறந்த வாழ்வு என்பது நிலையாமையை உணர்ந்து வாழ்வது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள். இது நமக்கு பார்த்தா என்னமோ ரொம்ப ஒரு சாதாரண ஒரு செய்தி மாதிரி தெரியும். இது சாதாரண செய்தி அல்ல. அதாவது நிலையாமையை உணர்ந்து வாழுதல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நிலையாமையை உணர்ந்து வாழுகிற பொழுது நமக்கு இந்த தன்முனைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லோவஸ்ட் லெவலுக்கு போயிடும். அதுதான் அங்க இருக்க சிறப்பு. நிலையாமையை உணராதவர்களுக்கு தன்முனைப்பு மிகுந்து விளங்கும். நிலையாமையை உணர்ந்து அந்த நிலையாமை உணர்கிற பொழுது தன்முனைப்பு நீங்கி ராஜசம் போகும். ஆனா ராஜசம் போனா தாமசம் வந்துடும், அதுவும் ஆபத்து. அது சத்துவம் தான் வேணும். அதனால என்ன செய்யணும்னு கேட்டா நிலையாமை உணர்வதோடு நிலைத்த பொருளையும் உணர்வணும். அப்ப அது குணம் பேலன்ஸ் ஆகி சத்துவத்துக்கு வரும். இந்த ஒரு செய்தியைத்தான் அடிக்கடி சொல்வார்கள். நிலையாமை உணர்தல் என்பது
முதல்ல எல்லா நிலையாமையும் உணர்வதற்கு திருமூலரே எல்லா நிலையாமையை பற்றி முதல் தந்திரத்திலேயே பேசுகிறார். அதுல ரொம்ப முக்கியமான நிலையாமை உணர்தல் இளமை நிலையாமை, செல்வ நிலையாமை, இதுல எதோ நிலையாமை எல்லாம் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப பிரைமரி ரொம்ப முக்கியமான நிலையாமை எது உணர்னா உடல் நிலையாமை, யாக்கை நிலையாமை. இந்த உடம்பு நிலைத்தது அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். எப்பவுமே எதை செய்தாலும் எதை திட்டம் போட்டாலும் அது நாம எதை செய்து கொண்டாலும் இந்த உடம்பு நிலையானது அல்ல, இது என்னைக்கு வேணாலும் இது நீங்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது என்று உணரணும். ஆகையினால முதல்ல இந்த கெட்டு போகக்கூடியதுன்னு தெரிஞ்சவனையே நாவடக்கம் வந்துடும். நாடகங்கிறது உணவுல சொல்றேன், அது முதல்ல வந்துடும். இது உடம்பு நாம நினைத்த அளவிற்கு நினைத்த மாதிரி அது இருக்கிறது என்று முதலிலே நினைத்து அதிலே வாழ்கின்றவர்கள் போக போக இந்த உடம்பினுடைய நிலையாமையை உணர்ந்து துன்பத்திலே ஆழ்ந்து போவார்கள். அப்ப அந்த துன்பத்திலே ஆழ்ந்து போகிற அந்த நிலையில காலம் கடந்து போய் கூட இருக்கும். உரிய காலத்திலே இந்த உடம்பு நிலையாமையை உணர்ந்து அந்த நிலையாமையின் அடிப்படையிலே நிலைத்த பொருளை உணர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். எல்லா அருளாளர்களும் வலியுறுத்துவார்கள், நம்முடைய தாய்மானவரும் வலியுறுத்துகிறார். அதனால உடம்பை பற்றி சொல்லுகிற பொழுது நாம நம்முடைய உடம்பை நாம ரொம்ப ரசிக்கிறோம், ரொம்ப நேசிக்கிறோம். நம்ம உடம்பை நாம கண்ணாடியில பார்த்து வியப்படைகிறோம். நம்ம உடம்பை நாம ரொம்ப ஒரு இரும்பூதி எய்துகிறோம் என்றெல்லாம் சொல்லலாம். இந்த உடம்பு பற்றி நமக்கு இந்த உடம்புக்காக பல தீங்குகளையும் புரிகிறோம். மற்றவர்களுக்கு சேர வேண்டியதை, மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை, மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டியதை, இது எல்லாமே இந்த உடம்பு என்ற ஒன்றை கொண்டு அதனை நமது தீங்குகளை செய்கின்றோம். உடம்பு எப்பொழுதும் இருக்கும் என்கிற கருத்தினாலே, இந்த உடம்பு எப்பொழுது இருக்கும் என்கிற கருத்தினாலே தன்னுடைய வாழ்வு சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது தவறு என்று சொல்லுகிறார். அதுலதான் ஒரு பாட்டு சொல்லுகிறார். அந்த பாடல் 18 சொல்லுகிறார், நாற்றச் சடலத்தை 9 வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மல பாண்டத்து தொடக்கு அறையை ஆற்று பெருக்கண்ண கண்ம பெருக்கை அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. கேட்கிறார், இது தெரியலன்னா எப்படி கதி கிடைக்கும் கேட்கிறார். நாய்க்கு தெரியாது, நமக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்கிறார். அது ரொம்ப முக்கியமா அதை சொல்லுகிறது. மும்மல பாண்டத்து தொடக்கு அறையை, மும்மல பாண்ட தொடக்கு அறையை, மும்மல பாண்டம், மும்மல பாண்டம் என்று சொல்லுவது 3 மலங்களினுடைய இருப்பிடத்தின் தொடக்கை உடையது. தொடக்குன்னா பற்று அல்லது தீட்டு, தொடக்குன்னு சொல்லுவாங்க இப்ப கூட, பற்று. இந்த உடம்பு எதனால வந்தது என்று சொன்னால் ஆணவ மலத்தால வந்தது. எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் அது மாயையிலிருந்து வந்தது. அது எப்படி வந்தது என்று சொன்னால் கண்மத்தினால வந்தது. எனவே இந்த 3 கேள்விக்கு இந்த 3 பதில் தான். எதனால், எதிலிருந்து, எப்படி. இந்த 3க்கும் மும்மலம், இந்த மும்மலத்தினுடைய தொடக்கம் அதுக்கு இருக்கு. அப்ப இந்த மும்மல தொடக்கு நீங்கிற வரைக்கும், இந்த தீட்டு தீர்ற வரைக்கும் இது இருந்துட்டு இருக்கும் இந்த பாண்டம். மும்மல பாண்டத்து தொடக்கு அறையை, அறைன்னு சிறு குடில், சிறிய வீடு.
அந்த வீட்டுக்கு அதுக்கு தொடக்கு உண்டு. அந்த தொடக்கு உதாரணமா ஒருத்தர் வீட்டில் ஒரு பெரியவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அது தொடக்கு பையன்களுக்கு உண்டு, பொண்ணு வகையராக கிடையாது. திருமணமாயிருந்தா அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப தொடக்கு இவங்களுக்கெல்லாம் உண்டு, அவங்களுக்கு கிடையாது. அப்படி இந்த தொடக்கு என்று சொல்லக்கூடியது மும்மல பாண்ட தொடக்கு. இந்த உடம்பு சிறுகுடில் இருக்க இந்த தொடக்கை உடையது. அந்த தீட்டு நீங்க வேண்டும் என்று நாம கருத வேண்டும். மும்மல பாண்டு தொடக்கு இருக்குது. இது நாற்ற சடலத்தை கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா இது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். உயிரோடைய இறந்த பிறகு நாடுறது ஒரு பக்கம் இருக்கும். அதான் சடலம். நாற்று சடலத்தை என்று சொன்னால் அது உயிர் இருக்கிற பொழுதே, உடம்புல உயிர் இருக்கிற பொழுதே தேகம் என்பது பிணிவாயப்பட்டாலோ நோய்வாய்ப்பட்டாலோ அது உடனே அது அதனுடைய காம்போசிஷன் அந்த மாதிரி, அது அதனால ஆனது. நாற்ற பொருள்கள் கொஞ்சம் விட்டா கெட்டு போற பொருள்களால் ஆனது. எவ்வளவு நல்ல பழமா இருந்தாலும் பாருங்க, அது அழுகிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது அது அதனுடைய ஸ்மெல்லும் வேற ஆயிடும், அதனுடைய டேஸ்ட் வேற ஆயிடும், அதனுடைய குணமும் வேற ஆயிடும். பழம் நல்லா இருக்கு, பழமா இருக்கிற போது நல்லா இருக்கு, உடம்பா இருக்கிற பொழுது, ஆனா அது கொஞ்சம் கெட்டு போனாலும் அது நாற்ற சடலம்ன்றார். அதனால விரைவிலே இந்த இடத்துல நாற்றங்கிறது துர்நாற்றத்தை குறிக்கும், துர்கந்தம். அப்படிப்பட்ட இந்த உடம்பு, இதன் மேலே நமக்கு பற்றோ நம்பிக்கையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது விரைந்து சீக்கிரமாக கெடுவது என்று அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரமா பிணியினாலே கெட்டு போகும், நோயினாலே கெட்டு போகும், ஆபத்தினாலே கெட்டு போகும், விபத்தினாலே கெட்டு போகும், மரணத்தினாலும் கெட்டு போகும். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சடலத்தை, இந்த உடம்பை 9 வாசல் நடை மனையை, 9 வாசல் நடைமனை. நடைமனைன்னா மொபைல் ஹவுஸ். இது வீடு. ஆனா வீடுன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கோம், ஆனா இந்த வீடு அங்கேயும் இங்கேயும் தூக்கி கொண்டு வைக்கலாம். உயிருக்கு இருக்கிற இந்த வீடு மொபைல் ஹவுஸ். இப்ப கேரவான்னு சொல்றாங்க இல்லையா, அது கேரவான்னா வீடு மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ள, ஆனா அது கார் மாதிரி ஓட்டிட்டு போய் எங்க வேணா நிறுத்திக்கலாம். அதுல எல்லாமே இருக்கும். அதுல பெட்ரூம் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதுல. அந்த மாதிரி ஒரு கேரவன். அதை ஓட்டிட்டும் போயிடலாம். ஓட்டிட்டு போய் எந்த இடத்துல விடுமோ அந்த இடத்துல நிறுத்தி கொள்ளலாம். அதுதான் நடைமனை. அது இதுவும் ஒரு நடைமனைங்கிறாரு. இது என்ன, இதுல 9 வாசல் இருக்குங்கிறாரு. இந்த மனைக்கு 9 வாசல் உண்டு. 9 கேட்ஸ், 9 கேட்டு. இந்த 9 கேட்டுங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த 9 கேட்ல ஏதாவது ஒண்ணு வழியா போயிடும் உயிர். அது எப்ப எதுல வழியா போகுங்கிறது தெரியாது. 9 வாசல் இருக்கு. 9 வாசல்ல அது எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போகலாம், எப்போது வேண்டுமானாலும் போகலாம். அதனால வாசல் திறந்து வைத்திருக்கிற பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம்ங்கிறது எவ்வளவு நிலையற்றது. எல்லாம் அடைச்சு விடிச்சு இருக்குன்னா எந்தது. இப்ப கதவு திறந்து வச்சிருக்குன்னா வீட்டுக்குள்ள காணா போறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அது சேஃப்டியா? ஓப்பனாவே விட்டாரு, 9 இடத்த விட்டுருக்காரு. ஓட்ட இந்த இதுக்கு இது பர்மனன்ட்னு நம்ம நினைக்கிறது. எப்ப வேணா இதுக்கு ஆபத்து நிகழலாம். அப்படிப்பட்ட இந்த சடலத்தை, இந்த நடைமனையை, நடைமனைன்னா என்ன, மொபைல் ஹவுஸ். சோற்று பசையினை, சோத்து பசை. சோத்து பசைன்னு சொன்னா சோறை போட்டு ஒட்டி ஒட்டி வச்சிருக்குது எல்லாத்தையும். இந்த தசை, இந்த தோல் தசை மேல எப்படி ஒட்டி இருக்கு, இந்த தசை எலும்புல எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு, இந்த எலும்பு எப்படி எல்லாத்தோடையும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பசையை போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன பசைன்னா சோத்து பசைன்னாரு.
வீட்டில் அவசரத்துக்கு ஸ்டாம்பு ஒட்டணும், இல்லை கவர் ஒட்டணும்னா சோத்து பசை தான் எடுத்து ஒட்டுவாங்க. சோறை எடுத்து அப்படி தடவி அதை ஒட்டுவாங்க. அதுதான் சோத்து பசை. இந்த உடம்பே முழுக்க சோத்து பசையில் ஒட்டி தான் வச்சிருக்காரு. சோறு விட்டுச்சுன்னு, சோறுங்கிறது உணவை குறிக்கிறது. உணவு விட்டுச்சுன்னா அங்கங்க பசை விட்டு போயிடும். ஆமா, அதனால சொத்து பசையினர். மும்மல பாண்ட தொடக்கு அறையை, மும்மல பாண்ட தொடக்கு அறையினர். நம்ம முதல்ல பார்த்தோம், 3 மலங்களினுடைய இருப்பிடத்தை, 3 மலங்கள் அது இருக்கு, அதனுடைய தீட்டு இதுல இருக்குது. அந்த தீட்டை போக்குபவர் சிவபெருமான். அந்த தொடக்கு இருக்குது, இந்த தொடக்கு நீங்கணும். அந்த தொடக்கு நீங்கிறதுக்கு உரிய இந்த மனை இருக்கு, இந்த மனையில அந்த தொடக்கு இருக்கு. ஆகையினாலே மும்மல பாண்ட தொடக்கு அறையை அப்படின்னாரு. ஆற்று பெருக்கண்ண கண்ம பெருக்கை, ஆற்று பெருக்கண்ண கண்ம பெருக்கைனர். கண்ம பெருக்கு கேட்கவே வேணாம், வினைப்பெருக்கு. அது ஆற்று பெருக்கு அண்ணன்னாரு. ஆற்றுல எப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுமோ அது போல இந்த வினைப்பெருக்கும் இருக்கிறது என்று கூறுகின்றார். ஆற்று பெருக்கு அன்ன கண்ம பெருக்கை. கண்மம் பெருகிக் கொண்டே போகிறது, குறைந்த பாடு இல்லை. நாம சஞ்சிதத்தை எடுத்து பிராரத்தமா அனுபவிக்கிறோமே, சஞ்சிதம் குறைஞ்சு என்னைக்காவது சஞ்சிதம் நில்லாயி பிறப்பு நீங்குமான்னு கேட்டா அது மாதிரி ஆகிறது இல்லை. சஞ்சிதம் பெருகிக் கொண்டே போகிறது. எப்படி சஞ்சிதம் பெருகுதுன்னா ஆகாமியத்தினால பெருகுது. இந்த ஆகாமியம் எப்படி விளைகிறது என்று சொன்னால் இந்த உடம்புனால. எனவே ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்வினை தீவினைகளை மனதாலும் மொழியாலும் செயலாலும் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு செய்கிறோம். இந்த உடம்புனால இந்த 3 விதமான வினைகளையும் நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். மனதால சிந்தனையினால சிலருக்கு தீங்கு நினைக்கிறோம், கெடுதல் நினைக்கிறோம். மொழியினாலே சில பேரை தீங்கு பேசுகிறோம். செயலினாலே சில பேருக்கு நாம அந்த தீங்கை உண்டாக்குகிறோம். இதெல்லாம் சஞ்சிதமா போய் சேர்ந்துரும். அதனாலதான் சஞ்சிதம் குறையறதுல அது பெருகி கொண்டே இருக்கிறது. அது ஆறு போல பெருகுகிறது. ஆற்று பெருக்கு என்ன சொன்னால், ஆற்றில பெருகுகிற பொழுது வெள்ளம் பெருகி 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 வருவது போல இந்த சஞ்சிதமும் பெருகி கொண்டே வருகிறது. அந்த சஞ்சிதம் பெருகி வருகிற கணக்கை உடைய இந்த உடம்பு. இந்த உடம்பு அதுக்கு காரணம். நல்வினை தீவினையை செய்து செய்து அதை பெருக்குகிறது. எனவே நல்வினை தீவினைகளை செய்கிற அந்த கணக்கினாலே இது ஆற்று பெருக்கென்ன கண்ம பெருக்கை என்று குறிப்பிடுகின்றார். அடர் கிருமி சேற்றை, அடர்ந்த கிருமிகள் நெளிகின்ற சேரு இந்த உடம்பு. ஆயிரக்கணக்கான கிருமிகள் உடம்பில இருந்து கொண்டேதான் இருக்கு. அதை எதிர்த்து நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் போரிடுகின்றன என்பதெல்லாம் பார்க்கிறோம். காத்து சுவாசிக்கிறோம், அதில் ஏகப்பட்ட கிருமிகள். நீர் குடிக்கிறோம், அதில் ஏகப்பட்ட. உணவு சாப்பிடுகிறோம், ஏகப்பட்ட கிருமிகள் எல்லா உடம்புல இருக்கு. அத்தனை கிருமிகளையும் எதிர்த்து போராடுவதற்குத்தான் அந்த பிளட்ல இந்த ஒயிட் காப்சூல்ஸ் கொடுத்திருக்காரு. அது போரிட்டு கொண்டே இருக்கு. எனவே கிருமி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது, போர்க்களமாகத்தான் இருக்கிறது. அடர் என்று சொல்லுகிறார். அடர் என்றால் அடர்ந்த கிருமிகள். அடர்ந்த கிருமிகள்னா எண்ணிலாத அளவிற்கு இருக்கக்கூடிய கிருமிகள். அந்த சேற்றை துணை என்ற நாய்க்கு, இதை துணை என்று சொல்லலாமா?
ரொம்ப அழகா சொன்னாரு திருமூலர். ஒரு பாட்டுல சொன்னார், யாக்கே நிலையமர் சொல்லுது, அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும், அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும், கொத்தி உலைப்பெய்து கூழட்டு வைத்தனர், கொத்தி உலைப்பெய்து கூழட்டு வைத்தனர், அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துன கத்தி எடுத்தவர் காடு புக்காரே அப்படின்றார். அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும், கொத்தி உலை பெய்து கூழட்டு வைத்தனர், அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. அதாவது இந்த பசிக்குதுன்னு சொன்னானா அவனுக்காக அத்திப்பழத்தையும் அரைக்கீரையும் எடுத்து பழத்தை வெவிச்சு அரைக்கீரைய கறி பண்ணி, அது உணவு, இது கறி. அத்திப்பழம் உணவு, இது அரைக்கீரை நல்வித்து, அது கறி. உணவும் கறியும் பண்ணி வச்சாங்களாம். கொத்தி உலையில வச்சு வேக வச்சு, உலை பெய்துன்னா வேக வைத்து, கூழ்னா உணவும் காயும் அர்த்தம். அப்படி கூழ்ங்கிறது கூழ் இல்லை, இந்த இடத்துல உணவுன்னு அர்த்தம். உணவு செய்து வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண, அந்த அத்திப்பழத்தையும் அரைக்கீரையை வித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. இத ஏற்கனவே அத்திப்பழம் பழமா இருக்கு, அதை வேக வேற வச்சிருக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு கீரை சாப்பிட்றது கத்தி எடுத்துட்டு போனாலாம். கத்தி எடுத்தவன் காடு புக்காரே, கத்தி எடுத்துட்டு போனா, ஆனா அதை சாப்பிட முடியல, அதுக்குள்ள சுடுகாடு போயிட்டான் அப்படின்றார். சரி, இதுக்கு என்ன பொருள் என்று பார்த்தால், இது மறைபொருளாக வைத்திருக்கிறார். என்ன இந்த பொருள்? இது தெரிந்த பொருளாக இல்லை, இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய மறைபொருளாக ஒன்றை வைத்திருக்கிறார். அத்தின்னா எலும்புன்னு அர்த்தம். ஆனா அத்திப்பழங்கிறது பரு உடம்பு. அரைக்கீரை நல்வித்து அப்படின்னு சொன்னா அது கீரை. கீரை அரிய வந்துகிட்டே இருக்கும், அது முளைச்சு வந்துட்டு இருக்கும். அது சூட்சம உடம்பு, நுண்ணுடம்பு மாதிரி, வித்து மாதிரி இருக்குது. அதுல இருந்து நிறைய இந்த தூள உடம்புகள் வரும். அதனால அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்துங்கிறது பரு உடம்பும் நுண்ணுடம்பும். கொத்தி உலை பெய்து என்று சொன்னால், அதை பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி உயிருக்கு அந்த பரு உடம்பு சூக்கும உடம்பிலிருந்து எடுத்து வைத்து கொடுத்தார். திருவருளை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர், ஈசனுடைய கருணையை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர் அத்திப்பழத்தையும் அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தார். கத்தி எதுக்கு? அதுக்கு தேவையில்லை. அது வினை இருந்தாலே உலக நன்மைகள் கிடைக்கும். உலக நன்மைகளும் துன்பங்களுக்கும் திருவருள் தேவையில்லை. பிறப்பை நீக்குவதற்குத்தான் திருவருள் தேவை. இறைவனிடம் போய் நின்று இறப்பை நீக்குவதற்கு திருவருளை கேட்கலாம். அதை விட்டுட்டு அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கும் அரைக்கீரை வித்துன்றதுக்கும் கத்தி எடுக்க வேண்டியதில்லை, திருவருளை தேவையில்லை. அப்படி எடுத்தாரே, அவராவது அதை சாப்பிட்டாங்களான்னு கேட்டா, அப்படி அந்த திருவருளை முன்னிட்டு உலக நன்மைகளுக்காக அப்படி கேட்டு வாங்கி பெற்றவர்கள் திருப்தி அடைந்தார்களா? இல்லை, காடு புக்கார. அவர்கள் காமியத்தை அழிந்து இழையாதே, காலர்கை படிந்து மடியாதேன்னாரு. அதை போலவே வேணுங்கிறத கேட்டு 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 வாங்கி வாங்கி திருப்தி வந்ததா? வாழ்க்கையில நிறைவு வந்ததானா? இல்லை, காடு புக்காரே. எனவே கத்தி எடுத்தவர் திருவருளை எடுக்கிறவர் அத்திப்பழத்தை அரைக்கீரைக்காகவும்
தேவையில்லை. அதுபோல திருவருளை கொண்டு உலக நன்மைகள் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டாம், அது தேவையில்லை. எனவே அதை செய்தது அது திருப்தி வராது. ஆனால் திருவருளை கொண்டு பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகா சொல்லுகிறார். அப்ப அந்த பருவுடம்பு மட்டுமல்ல, அதோடு சேர்த்து நுண்ணுடம்பும் இருக்கிறது. ஆகையினால இங்க சாமி சொல்லுகிறார், அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வைத்தனர் என்று சொல்லுகிற அந்த முறையிலேயே இங்கே நாட்ட சடலத்தை 9 வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மல பாண்ட தொடக்கரையை ஆற்று பெருக்கண்ண கண்ம பெருக்கை அடர்கிருமி சேற்றை. பாருங்க, அந்த உடம்பை என்னென்னலாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். நாட்டு சடலத்தை 9 வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மலப்பாண்ட தொடக்கரையை ஆற்று பெருக்கண்ண கண்ம பெருக்கை அடர்கிருமி சேற்றை 6 தாரியும் சொல்லுகிறார். ரொம்ப அழகா இதுல கூட சொல்லுகிறார். அவரு திரும்பவும் சொல்லுகிற சின்மயானந்த குருவுல சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா சொல்லுகிறார். 5 வகையாகின்ற பூத பேதத்தினாலாகின்ற ஆக்கை, 5 வகையாகின்ற பூத பேதத்தினாலாகின்ற ஆக்கை, பஞ்சபூதங்களினுடைய காரியங்கள் தான் 60 தாத்வீகங்கள். இந்த உடம்பு தூள உடம்பு தாத்வீகங்களால் ஆனது, நுண்ணுடம்பு காரண உடம்புலாம் தத்துவங்களால் ஆனது. தாத்வீகங்களால் ஆன இந்த உடம்பு 5 வகை பூதங்களினுடைய காரியங்கள். 5 வகையாகின்ற பூத பேதத்தினாலாகின்ற ஆக்கை, அது எப்படின்னார், நீர்மேல் அமர்கின்ற குமிழி என நிற்கின்றது. நீர்மேல் அமர்கின்ற குழி என, குமிழி, நீர் மேல குமிழி இருந்தா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? பார்க்க அழகா இருக்கும், பட்டுன்னு நடிச்சிடும். அப்படித்தான் இந்த உடம்பும் பார்க்க அழகா இருக்கும், டக்குன்னு போயிடும். நீர்மேல் குமிழி என்ன, நீர்மேல் அமர்கின்ற குமிழிகென நிற்கின்றது என்ன, நான் அறியாத காலம் எல்லாம். அதை நான் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நான் அறியாத காலம் எல்லாம் புந்தி மகிழ உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன். ரொம்ப அழகா சொல்றாரு. இதை நான் தெரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனா அந்த காலத்துல இதை தெரியாம என்ன பண்ண, புந்தி மகிழுற நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கி திரிந்து கொண்டிருந்தேன். இந்த உடம்பை நிலையானது என்று கருதி நான் திரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் இது நீர்மேல் அமர்கின்ற குமிழி, இது எப்பொழுது வேண்டுமானாலும் போகும் என்று அந்த உணர்வு இல்லாமல் இருந்தேன் என்று சின்மயானந்த குருவிலே குறிப்பிடுகின்றார். அது அப்படிப்பட்ட இந்த உடம்பு, இந்த உடம்பை துணை என்ற நாய்க்கு, இந்த உடம்பை எனக்கு துணை என்று கருதினால் இந்த உடம்பை எனக்கு துணை, நாய்க்கும் உண்டோ கதின்னு கேட்கிற, கதி சேர்வதுவே உண்டோ? இந்த நாய்க்கு இந்த துணை என்று இந்த உடம்பை நினைக்கிற நாயினர். ஏன்னா நாய் எப்பொழுதும் உண்ணுவதுக்கே அலைஞ்சிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உண்பதிலே அதுக்கு ரொம்ப ஈடுபாடு. இந்த நாய் என்றால் கேவலமானது என்று சொல்லுகிறார். நாய்க்கும் உண்டோ, தெருநாய், ஒரு தலைவன் இல்லாமல் அலைகிற நாய் இது. அந்த நாய்க்கு கதி உண்டான்னு கேட்கிறார். தலைவனுடன் சேர்ந்திருந்தா அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு கதி கிடைச்சிருக்கும். ஏதாவது வீட்டில் இருந்திருந்தா அதை நல்லபடியா பார்த்து நல்லபடியா செஞ்சு, சில நாய்கள்லாம் இறந்தா அடக்கமே பண்றாங்க சில வீடுகள்ல.
அந்த மாதிரி கதி சேர்வது உண்டு, இந்த நாய்க்கு உண்டான்றார். சேற்றை துணை என்ற நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கு, இதை துணை என்று கருதுகிற நாய் போன்றவனாகிய இழிந்த பிறவி உண்ட இந்த நாய்க்கு உண்டோ கதி சேர்வது உண்டோ, உன்னுடைய திருவருளை பெற்று உன் திருவடியை சேர்வது உண்டோ என்று கேட்கிறார். எனவே உடல் நிலையாமையை உணர்வதுதான் ஆன்மீக வழிபாடு. ஈசனை வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் நிலையில்லாத இந்த உடம்பை உணர்ந்து நிலையுள்ள பொருளை பற்றுதல். சாமி, உயிருக்கு நீதான் பற்று, எம்மை ஆட்கொள்வீர் என்று உயிர் நிலைத்த பொருளை பற்றுவதுதான் ஆன்மீக வழிபாடே தவிர நிலையில்லாத உடம்பை பற்றுவது ஆன்மீக வழிபாடு அல்ல. அதை நிலைத்த பொருளை பற்றுவதற்கு நிலையாத பொருள் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிலைத்த பொருளிடம் போய் நிலையாத பொருளை நிலைக்க வைக்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி முடியும்? இல்லையா? எனக்கு இதை பர்மனண்டா கொடு, இதை பர்மனண்டா கொடு, இதை எப்போது என்கிட்ட இருக்கிற மாதிரி கொடு என்று கேட்டால் அது எப்படி முடியும்? நிலைத்த பொருளிடம் சேர்ந்து நிலைத்த பொருளை கேட்டால் கொடுக்கும், நிலையாத பொருளை கொடுக்குமா? சாமி தங்களை தர வேண்டும் என்று கேட்டால் அவர் தருவார். நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. கதி சேர முடியாது. ஏனென்றால் துணை என்று இதை கருதி இருக்கிற காரணத்தினாலே இந்த துணையினாலே துன்பங்களிலே ஆழ்ந்து மீண்டும் பிறப்பெடுத்துத்தான் அது வரவேண்டி இருக்குமே தவிர நற்கதி சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இந்த பிறப்பிலே இந்த உடம்பு நிலையற்றது என்கிற அந்த தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார். அர்த்தப்பட்டியும் ரொம்ப அருமையா அதை சொல்லுகிறார். பொய்யார் உலகம் நிலை அல்ல காணல் புனல் எனவே. பொய்யார் உலக நிலையல்ல காணல் புனல் எனவே. மெய்யாய் அறிந்து என்ன என்னால் இதனை விடப்படுமோ. கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழல் கண்ணிருந்த ஐயா அப்பா என்ற அரசே முக்கண்ணுடைய ஆரமுதே. கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழற்கண்கிருந்த ஐயா அப்பா என் அரசே முக்கண்ணுடைய ஆரமுதே. என்னால் இதனை விடப்படுமோ. விடப்போமோ அப்படிங்கிறது ஒரு பாடம், விடப்படுமோ என்பதும் ஒரு பாடம். சில புத்தகங்களை விடப்போமோ அப்படின்னு போட்டிருக்கு. பொய்யார் உலக நிலை அல்ல காணல் புனல் எனவே மெய்யா அறிந்தென்ன. இந்த உலகம் பொய்மை நிறைந்த உலகம். பொய்யார் உலகம் என்று சொன்னால் பொய்மை நிறைந்த உலகம். பொய்மை நிறைந்த உலகம்னா என்ன அர்த்தம்? பொய்மைனா அப்படின்னு கேட்டா இல்லாதவை அப்படின்னு அர்த்தம் இல்ல. பொய்ங்கிறதுக்கு இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல, நிலை இல்லாததுன்னு அர்த்தம். சைவ சித்தாந்தத்துல மெய் என்பது எப்பொழுதும் மாறாதது, பொய் என்பது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பது. அதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த உலகத்திலே மாறிக்கொண்டே, இந்த உடம்பை எடுத்துங்க, இது எப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இது எப்படி மெய்ன்னு சொல்றது? நம்மளே 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்படி ஏன் மாறுது? மாறிக்கொண்டே இருப்பது. ஃபீச்சர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எனவே பொய்மை நிரம்பிய உலகம் இது நிலை அல்ல. இங்க உடல் நிலை அல்லன்னாரு, இங்க உலகம் நிலை அல்ல என்று குறிப்பிடுகிறார். உலகம் நிலையல்ல என்று சொல்லுவது அது முத்தொழில் படுகிறது என்று சிவஞான போதத்திலையும் சொல்லுகிறோம்.
தோன்றி நின்று ஒடுக்கப்படுவது உலகம் என்று. தோன்றி நின்று ஒடுங்குவது நிலையான பொருளுக்கு கிடையாது, உயிருக்கு கிடையாது, ஆணவத்துக்கு கிடையாது, பதிக்கு கிடையாது. தோன்றி நின்று ஒடுங்குவது மாயா காரியங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே உலகம் பொய் ஆர்ந்தது, அது நிலை அல்ல என்று குறிப்பிடுகிறார். பொய்யார் உலகம் நிலை அல்ல, பொய்யார் உலகம் நிலை அல்ல, பொய்யார் உலகம் நிலை அல்ல, காணல் புனல் எனவே மெய்யாரிந்தன்ன. காணல் புனல் பெய்தேன். வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி முன்னால பார்த்தா நம்ம தார் ரோட்ல கூட பார்க்கலாம், தண்ணி ஓடுற மாதிரியே இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அது டியூ டு ரிஃப்ராக்ஷன், காற்றினுடைய அடர்த்தி மாறுபட்டு போகும், லேசாயிடும் ஹீட்னால. அதனால அந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னால எப்படி இருக்கும்னா தண்ணி படர்ந்துருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா தூரக்கு பார்த்தா தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தண்ணியை குடிக்கலான்னு கிட்ட போனா இருக்காது, அது தண்ணியே இல்லை. அது முதல்ல அது எப்படி நடந்தது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அது பொய்மை காட்சி. அது உண்மை காட்சி அல்ல, பொய்மை காட்சி. இல்லாத ஒன்று இருப்பது போல தெரியுது. அது போலத்தான் இந்த உலகமும் அது இல்லாமல் போகும், ஆனா இருக்கிற மாதிரியே காட்டுது. எப்போ இருக்குன்னு உலகாதிரத்தான்னு சொல்றான். இந்த உலகம் அழியாது. இப்ப நம்ம இந்த உலகம் 200 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இப்ப எப்படி இருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு. அப்ப மாறிக்கிட்டே வந்திருக்குதே. மாறிக்கிட்டே வந்தா நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம், நிலை இல்லைன்னு அர்த்தம். தொடக்க காலத்துல காட்டுல தான் வாழ்ந்திருக்கிறான், ஆயுதம் கிடையாது, கல்லு தான் வச்சு வேட்டையாடி இருக்கான், கூர்மையான கல்லை வச்சு வேட்டையாடி இருக்கான். ஆடை கிடையாது, இலைதழைகளைத்தான் ஆடையாக உடுத்தி இருக்கிறான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. இப்ப எப்படி இருக்கு, இப்போ ஒரு விஷயத்துல மாறிக்கிட்டே வந்திருக்குது. இப்ப இன்னும் மாறும், இதுவும் மாறிக்கிட்டே போகும். எது மாறுகிறதோ அது நிலையானதல்ல, அழிஞ்சு போகும். தோன்றி நின்று ஒடுங்குகிற பொருள்கள் நிலையானது அல்ல, அவை காரியங்கள். ஆகையினவே நிலை அல்ல என்று சொல்லுகிறார். காணற் புனல் எனவே நிலை அல்ல, பொய்யார் உலகம் நிலை அல்ல, காணற் புனல் எனவே. மெய்யாய் அறிந்து இதனை உண்மையாக உணர்ந்து, மெய்யாய் அறிந்து என்று சொன்னால் இது மெய்தான். ஆனா மெய்யாய் அறிந்து என்று சொன்னால் இந்த உண்மையை உணர்ந்து, இந்த உண்மையை உணர்ந்து, உண்மையை தெரிந்து கொண்டு என்ன என்ன ஆக போகுது. மெய்யாய் அறிந்தென்ன இல்ல பொய்யாய் அறிந்தென்ன, இது அறிந்து என்ன ஆக போகுது. ஏன்னாரு, என்னால் இதனை விடப்படுமோ, என்னால் இதுல விட முடியுமா, இத இது நிலையில நல்லா தெரியுது. கேட்கிறாரு, பிராக்டிக்கலா கேட்கிறாரு. நிலையிலன்னு தெரியுது, நிலையில்ல தெரிஞ்சுக்க, தெரியுது, விட்டுடு, ஆகிறது இல்லை, ஆகிறது இல்லை, விட முடியாது. எப்படி விட முடியுது பாத்தீங்கன்னு சொன்னா, நானே நீ தான் பார்த்துட்டு வந்திருக்க, எத்தனையோ பிறவிகள்ல வந்துகிட்டே தானே இருக்கிறேன். அதை விடாததுனாலதான் இத்தனை பிறவி வந்திருக்குது, இந்த பிறவி வந்திருக்குது. நான் இது மெய்யின்னு தெரிஞ்சு விட்டு இருந்தேன்னா இன்னும் இந்த பிறப்பு வந்திருக்குது, இந்த பிறப்பே வந்திருக்காது, இன்னும் எத்தனையோ பிறப்புகள் வந்திருக்காது. ஆனா இப்ப பிறப்புகள் வந்து இந்த பிறப்பு வந்திருக்கிறது காரணம், இது மெய்யாய் அறிந்து என்ன, என்னால் இதனை விடப்படுமோ, நான் இதை விட்ட முடியுமா, முடியுமா, முடியலையே.
பிராக்டிக்கலா முடியல. ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். என்னால் இதனை விடப்படுமோ கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழற்கண் இருந்த ஐயா, கல்லால் நிழற்கண் இருந்த ஐயா, கல்லால் நிழல் கண் இருந்த, கல்லால் மரத்தின் ஒளியிலே வீற்றிருந்த ஐயா, அப்பா என் அரசே, முக்கண்ணுடைய ஆரமுதே, எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. ஐயா, அப்பா, என் அரசே, முக்கண்ணுடைய ஆரமுதே. அப்படி சனகாதி முனிவர்களுக்காக அந்த கல்லால் மரத்தின் கீழிருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்த பெருமான் தேவரீர் அங்கே கையால் மௌனம் தெரிந்தேனர். இப்படி கையை காட்டினவுனிய, இப்படி கை காட்டினவுனிய மௌனம் கூட்டிடுச்சான். உங்களுக்கு கையத்தான் பார்க்கறாங்க, கண்ணை பார்க்கறாங்க, கையை பார்க்கறாங்க. இது பார்த்துக்க, சின்முத்திரை, ஞான முத்திரை, ஆன்மா சிவத்தோடு சேர்கிற முத்திரை. கையால் மௌனம் தெரிந்தே, மௌனம் தெரிந்தே என்று சொன்னால் அந்த மௌன உபதேசத்தை புரிந்தே. மௌன உபதேசம் அது. மௌன உபதேசம் என்பது மும்மலத்தையும் விட்டு நீங்கி, மும்மல பாண்டத்தையும் பொய் என்று நீங்கி வருதல். மும்மல பாண்ட தொடக்கைன்னு சொன்னார் இல்லையா, தொடக்கு அறையை, அதை விட்டு விட்டு இங்க நிக்கிறது. கையால் மௌனம் தெரிந்தே, மௌனம் தெரிந்தே என்று சொன்னால் சும்மாயிரு சொல்லற என்று சொன்னார் அல்லவா. அந்த சும்மாயிரு சொல்லற என்று சொல்லக்கூடிய அந்த மௌனத்தினுடைய தன்மையை புரிந்து, மௌனம் தெரிந்தே கல்லால், தெரிந்தே என்று சொன்னால் தெரிவித்து, தெரிந்தே என்று சொன்னால் அதனை தெரிவித்து, அந்த நால்வருக்கும் கையால் மௌனம் தெரிவித்து, தெளிவித்து, உணர்த்தி, அவர்களுக்கு கையால் மௌனம் தெரிவித்து, தெரிந்தே என்று சொன்னால் அவர்களுக்கு கையால் மௌனத்தை தெளிவித்து உபதேசித்து, இதான் காட்டின. இந்த வாயை ஒன்றும் சொல்லலையா. கல்லாலின் புடைய நான்மறை ஆரங்கு முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழல் கண் இருந்த ஐயா, கல்லால் நிழல், கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படின்னாரு சிவஞான போதத்துல. கல்லார் நீழல் மலை வில்லார் அருளிய நல்லார் இணைமலர் பொல்லார், பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, நல்லார் புனைவரே. நன்மையை விரும்புகிறவர்கள் புனைவார்கள். அதுபோல கல்லால் நிழல் கண் இருந்த பெருமான், கல்லாலின் மரத்தின் கீழே இருந்து தெரிந்தே தெளிவித்துக் கொண்டு இருந்த ஐயா, குருநாதா, அப்பா, எனக்கு தந்தையாக இருக்கிறவனே, என் அரசே, என்னை ஆளுகின்ற அரசனே, முக்கண்ணுடைய ஆரமுதே, மூன்று கண்களை உடைய தெவிட்டாத அமுதமாக இருக்கிற பெருமானே இல்லையா. ஐயா, அப்பா, அரசே, ஆரமுதே, முக்கண்ணுடைய ஆரமுதே. அது ஒவ்வொரு நிலையில அனுபவம். ஐயா என்பது ஒரு அனுபவம், அப்பா என்பது ஒரு அனுபவம், அரசே என்பது ஒரு அனுபவம், ஆரமுதே என்பது ஒரு அனுபவம். ஐயா, அப்பா, என் அரசே, முக்கண்ணுடைய ஆரமுதே. அந்த மூன்று கண்களாலும் மும்மலங்களும் நீங்கி
அந்த ஆரமுதத்தை சுவைக்கின்ற நிலை, அதுதான் ஆனந்த நிலை. பொய்யார் உலக நிலை எல்ல காணல் புனலெனவே மெய்யாய் அறிந்தென்னை என்னால் இதனை விடப்படுமோ? இடப்படுமோ? என்ன வழி? வழி சொல்லாம என்னால் விட முடியுமா? நீ தெளிவா தெரியுது, குருநாதர் வந்து சொன்னா தெளிவா தெரியுது. ஆனா என்ன வழி? இதுக்கு வழி சொல்லணும்ல, அதுக்கு வழியை சொல்லுகிறார். இப்ப நாம வந்து ஒருத்தர் வந்து கட்டு போட்டு போனாரு, அவுக்க ஆரம்பிச்சா கட்டு எப்படி போட்டாருன்னு தெரியல, அவுக்க கட்டு இருக்குது. அப்ப வந்தவரே போட்டவரே வந்து அவுத்து விடணும். அது மாதிரி இந்த மாயை கட்டை யார் போட்டது? நீர் தான் போட்டீரு. நீரே அவிழ்த்து விடாமல் இது தானாக அவிழாது, நான் அவிழ்த்துக்க முடியாது. இதை விடப்படுமோ என்று கேட்டால் நானாக அவிழ்த்து கொள்ள முடியாது. இது வந்து மெய்ய என்று நான் பொய், உலகம் பொய்யே உடல் பொய்யே என்று தெரிந்து நின்றாலும் இதனுடைய எனக்கு இருக்கக்கூடிய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை எனக்கு இல்லை. தேவரீர் அதை அவிழ்த்து விடணும் அப்படின்னு கேட்கிறார். தேவரீர் தான் அவிழ்த்து விடணும். கட்டு என்னால முடியல, நான் விட முடியல. அது அந்த பந்தம், இந்த பந்தம், அந்த பாசம், அந்த இதனால என்னால முடியல. நீ வந்து கட் பண்ணி விட்டு நீ கூட்டிட்டு போயிடு, நீ சர்ஜரி பண்ணு அப்படிங்கிற. அதைத்தான் இங்க குறிப்பிடுகின்றார். இந்த முதல் பாட்டுல கூட நம்ம ஒரு பாட்டு மௌனகுரு வணக்கத்துல சொன்ன, சின்மயானந்த குருல சொன்னேன், 5 வகையாகின்ற பூத பேதத்தினாலாகின்ற ஆக்கை நீர் மேல் அமர்கின்ற குமிழியன நிற்கின்றதென்ன நான் அறியாத காலமெல்லாம் புந்தி மகிழ் உற உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன் அப்படின்னு சொன்னல. அப்ப அதுல சொல்லுகிறார், பூராயமாக நினதருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. தேவரீர் வந்து அந்த பாதி இருளு பாதி வெளிச்சம், ஒன்றும் மயக்கம் சரியா புரியல. இது அதுவா இது அதுவா இது அதுவான்னு இதுல குழியில போய் விழுந்து மேட்ல மோதி செவுத்துல மோதி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பளீர்னு ஒரு நல்ல ஒளி வந்தது. ஒளி வந்த பிறகு ஒளி இருக்கிற திக்கை நோக்கி அந்த பக்கம் போயிடணும்ட்டு ஒளியை நோக்கி செல்வது போல, இதையெல்லாம் விட்டு விட்டு செல்வது போல, பெருமானே பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. உன்னுடைய அருளானது வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. அப்ப பெருமானுடைய அருள் வந்து உணர்த்தினாலேய ஒழிய இது உயிர் தானாக இதை கழட்டி கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மங்களாக அந்த தொடர்பிலே அது இருந்து வந்து கொண்டிருக்கிறது. மெய்யாய் அறிந்தென்ன என்னால் இதனை விடப்படுமோ அப்படின்னு கேட்கிறார். பூராயமாக நினதருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை, அல்லால் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீர் என்னும். சாமி சொல்றாங்க, நீ வந்து பார்த்து கழட்டி விடாம நீயா கழட்டிக்கன்னா கழட்ட முடியாது. கஷ்டம், ரொம்ப சிரமம்தான். ஆனா எனக்கு தெரியுது, நான் உண்மை உணர்ந்திருக்கிறேன். நான் உன்கிட்ட விண்ணப்பமும் செய்கிறேன். ஆனால் அதற்கான சூழ்நிலையை அமைத்து கொடுத்து தேவரீர் எம்மை ஈர்த்து கொள்ள வேண்டும். நான் இதை தவிர்த்து எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை. நீர் வந்து செய்கிற வரைக்கும் இது நடக்கல. நீர் வந்து எமக்கு பூராயமாக நின்னது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. இந்த உண்டு உடுத்து உறங்கி கிடந்தது போயிடுச்சு. ஆகையினாலே உண்டு உடுத்து
இன்பமாவதே என்று போந்த நெறி இருந்தேனே, அது பூராயமாக எனது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை, எல்லாமே போயிடுச்சு. எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை, அல்லால் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரனும். இந்த நிலையாமை உடனே இந்த பிறப்பை எண்ணினவங்களுக்கு பகீருங்குதான் தாய்மான சொல்றது. இறப்பை பத்தி கூட பயப்படல, பிறப்பு வருமா திரும்ப பகீர் என்னும் துயிலாராது இரு விழியும், ரெண்டு கண்ணிலையும் தூக்கம் வராது. ஐயோ பிறப்பு வந்துட்டா என்ன பண்றது, மீண்டும் பிறப்பு வந்துட்டா என்ன பண்றது என்று இரவு பகலாய் செந்தழலில் மெழுகானது அங்கம். செந்தழலில் இரவு பகலாய், இரவு பகல் இந்த உடம்பு இருக்க, இந்த அங்கம்னா உடல், தடல்ல இட்டா மெழுகு மாதிரி உருக ஆரம்பிச்சிருச்சு. இவை என்கோலோ பெருமானே, இந்த நிலையை தேவரீர் உணர்ந்து கொள்ள வேண்டும், சித்தாந்த முத்தி முதலே. அப்ப என்ன கேட்டா, திருவருள் வந்து உணர்த்தினாலே ஒழிய, அதுதான் குரு. குருவருள் வந்து உணர்த்தினாலே ஒழிய நம்முடைய பாசக்கட்டை நாம் அறுத்தல் கடினம். நமக்கு தெரியும் அது பாசக்கட்டு, இது கட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி இல்லாமல் திகைத்து போயிருப்போம். அப்படி திகைத்து போயிருக்கிற நமக்கு அந்த கட்டை போட்டவனே வந்து கட்டையை அவிழ்த்து விடுவான். மாயை கட்டை போட்டவன் நீ தான். எப்படி அவுக்கிறதுங்கிறது உனக்கு தான் தெரியும். நீ அவுத்துக்கங்கிற, நான் எப்படி அவுத்துக்குவேன்? நீ சாக்கு பைக்குள்ள போட்டு வெளியில சணல்ல கட்டிட்ட, கட்டுறதுக்கு அப்புறம் நான் எப்படி வெளியில வர்றதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணுகிறேன், முடியல. சாக்கு பை மேல நாட்டு போட்டது யாரு? நீர். அவன் வந்து அவுத்து விட்டா தான் வெளியில வரும். ஆகையினாலே அதை இங்கே சொல்லுகிறார், பூராயமாக எனது அருள் வந்து உணர்த்த இவை உணவழி தெரியவில்லை. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். எனவே பொய்யார் உலகம் நிலை அல்ல, காணல் புனலெனவே மெய்யாய் அறிந்து என்ன, அறிந்து என்ன அறியாமல் என்னன்ற, தெரிஞ்சு என்ன தெரியாமல் என்ன. விட முடியலையே, என்னால் இதனை விடப்படும். அவனும் விடமாட்டேங்கிறான், நானும் விடமாட்டேங்கிறேன். இது பொய்ன்னு தெரிஞ்ச நானும் விடல, இது பொய்ன்னு தெரியாத மெய்யின்னு நினைச்சிட்டு அவனும் விடல. இது என்ன பயனு? எனக்கு தெரிஞ்சு போச்சு இது, ஆனாலும் விட முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, என்னால் இதனை விடப்படுமோ அந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறதா? அந்த வல்லமை இல்லை என்று சொல்லுகிறார். கையால் மௌனம் தெரிந்தே கல்லால் நிழற்கண் இருந்த ஐயா, கைலால் நிழல் கல் ஆல், கல்லால் நிழற்கண் இருந்த ஐயா, அப்பா என் அரசே, முக்கண்ணுடைய ஆறுமுதே, நீ வீர் இதனை செய்து தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில் இந்த இரண்டு பாடல்களையும் இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டிற்று. ஞானத்திரள் சார்பாக நிகழ்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய துபாய் ராமநாதன் அவர்கள் நல்ல ஆதரவு தந்து கொண்டு வருகிறார். நீண்ட நாட்களாக நடக்கிற இந்த விழா, இந்த ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு அவருடைய நல்ல ஆதரவு தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருக்கிறது. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடியேன் ஞானத்திரள் என்கிற பத்திரிகையிலே ஆசிரியராக இருக்கிறேன். ஞானத்திரளை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தணும். அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே, ஒரு மோட்டோவாகவே எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஞானத்திரள் திருமுறைகளை அடிப்படையாக கொண்டது. நீங்க ஒருத்தருக்கு இதை அறிமுகப்படுத்தினீங்கன்னா அவருக்கு திருமுறையை அறிமுகப்படுத்தினீங்கன்னு அர்த்தம். அதுல திருப்பொழுக்கும் விளக்கம் வருகிறது. எனவே திருமுறைகளை ஒருவரிடம் கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அறக்காரியம். அந்த புண்ணியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலவே நம்முடைய ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு இதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம், நீங்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அடியேன் ஞானக்குழந்தை ஆங்கிலத்திலே புத்தகம் ஞானத்திரள் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். அதுல குழந்தைகளுக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுவதும் ஆங்கிலத்திலேயே படக்கதையா சொல்லி இருக்கிறோம். அதை நீங்க குழந்தைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லாமலே டிசிப்ளின் வரும். அதுகளுக்கு
அதுங்களுக்கு தானா டிசிப்ளின் வரும். அந்த படக்கதையை திரும்ப திரும்ப பார்த்து அவர் உண்மையிலேயே ஹீரோ ஞானசம்பந்த பெருமாள். ஆகையினாலே அந்த புத்தகத்தை வாங்கி குழந்தைகளுக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுங்கள், மற்ற சந்தர்ப்பங்களில் பரிசாக கொடுங்கள், உறவினர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அடியேன் எழுதிய ஆறுமுக சிவன், ராஜாங்க சமயம் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்று பயனடையலாம். திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுவதும் பெரிய புராண பாடல்களை அடியேன் முழுமையாக சொல்லி இருக்கிறேன். அது யூஎஸ்பியாக இருக்கிறது. திருநாவுக்கரசர் பாடல்களையும் முழுமையாக சொல்லியிருக்கிறேன், அதுவும் முழுமையாக இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லியிருக்கிறேன், அதுவும் முழுமையாக இருக்கு. இந்த யூஎஸ்பிலாம் வேணும்னா நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.